ஜிம்முக்கு போகாமல் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவாக தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனமான உலகத்தில் பல இளைஞர்கள் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. இதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு தங்களுக்கு பிடிச்சமான உடற்பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது சிக்ஸ் பேக்கை நாம் ஈஸியாக வீட்டில் இருந்தே கொண்டு வர முடியும். வயிறு பெருசாக இருக்கிறவங்க முதல்ல அதை குறைக்கிறதுக்கான கார்டியோ ஒர்க் அவுட்டை செய்யணும். ஓட்டப்பயிற்சி, நீச்சல், அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது, இது மாதிரியான பயிற்சிகளை கூட செய்யலாம். இதை கொஞ்சம் நாட்கள் செஞ்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். சிக்ஸ் பேக் வைத்து பெறணும்னு நினைக்கிறவங்க தினமும் உடற்பயிற்சி செய்து அவசியமாகும். அதுலேயும் ரெக்டஸ் அப்டாமினஸ், ஆப்ளிக்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆப்டினிவ்ஸ், பிளாங்கு, கிரன்ச்சஸ், லெக் ரைஸு, ரஷ்யன் ட்விஸ்ட்டு, சைக்கிள் கிரன்ச், இது மாதிரியான ஹோம் ஒர்க் அவுட்ஸை செஞ்சுட்டு வர்றது போதுமானது. குறிப்பாக வீட்டில் தினமும் புஷ்அப் செய்கிறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை பார்க்க முடியும். அதே நேரத்தில் கலோரிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய பர்ஃபீஸு, அப்புறம் மவுண்ட் கிளைம்பிங், இது மாதிரியான ஒர்க் அவுட்டை கூட நாம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததாக என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணுன்றதுல கட்டாயமாக ஒரு தெளிவு வேணும். நீங்கள் இருக்கக்கூடிய கலோரியுடைய அளவை விட அதிகமான அளவு நீங்கள் உணவுகளை சாப்பிடணும். தசையோட வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் புரதம் ரொம்ப அவசியமான உணவு. இதுக்கு நீங்கள் கோழி, மீன், அப்புறம் பருப்பு, முட்டை சம்மந்தமான உணவுகளை தினமும் எடுத்துக்கணும். இவற்றை சாப்பிட்றதுன்றது உங்களோட உடற்பயிற்சி செய்கிறதுக்கு போதுமான ஆற்றலை கொடுக்கும். உடற்பயிற்சியின் போது உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர் வேர்வை வடிவத்தில் வெளியேறிடும். அதனால தான் உடலை நீரற்றமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 கிளாஸ் தண்ணீர் குடிக்கணும். நுறுக்கு தீனி, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். சர்க்கரை, அதுக்கப்புறம் கலோரிகள் குறைஞ்ச உணவுகளை எந்த சூழ்நிலையும் எடுத்துக்கூடாது. அதிக உடல் செயல்பாடுகளை உள்ளடக்கிய உடற்பயிற்சிகளை செய்யும்போது உடல் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் மீண்டும் வேலை செய்கிறதுக்கு தேவையான ஆற்றல் தேவைப்படுது. அதனால் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது தூங்குறதுக்கு தான் எல்லாருமே பரிந்துரைக்கிறாங்க. இதே மாதிரி பயிற்சிகளை செய்யும்போது பலர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒர்க் அவுட்டுகளில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தினமும் யோகா, தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு வரதன் மூலிமா, நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வரதன் மூலிமா நீங்கள் சிக்ஸ் பேக்கை சீக்கிரத்தில் பெற முடியும். இந்த வீடியோவில் நாம் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டுமே நீங்கள் சீக்கிரத்தில் சிக்ஸ் பேக்கை பெற முடியும். இந்த எளிய ஒர்க் அவுட்ஸ், அப்புறம் சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.